உன்னை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்க. நீ இங்க இருக்கியா? ஏய், எங்க போற? பூஜை பண்ற இடத்த போய் சுத்தம் பண்ண போறேன். அபிஷேகத்துக்கு அங்க நீர் எடுக்கிறதுக்கே உன்னை கூப்பிடல. எனக்கு அதை விட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காங்க. நல்லாவே சமாளிக்கிறேன், போ. அசையாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த சேர இழுத்து செல்லும். கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த சேர இழுத்து செல்லும். சுதா, சுதா, என்னடி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நீயும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படியா? நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். இருக்கிற பிரச்சனையில இப்ப டான்ஸ் ஒண்ணுதான் குறைச்சலாம். ஐயா வாங்கய்யா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன அர்ச்சகரே, ஏற்பாடுலாம் எப்படி? இது என்ன புதுசா? வருஷமா பசங்களுக்கு நீங்க விசேஷமா செய்யறது தானே? ஒரே திருவிழா கோலம் தான். நீ பூர்ண ஆயுளோட இருக்கணும்பா. நன்றிங்க ஐயா. சிறப்பு பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா ஐயா? ஆரம்பிச்சிடலாம். அர்ச்சனை முடிஞ்ச உடனே அன்னதானம் போடணும். நீங்க ஆரம்பிங்க. சரிங்க.
ரஞ்சிதா, என்னங்க? என்னடி பெறாக் பார்த்து நிக்கிற? உன் மகளை போய் ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லு. தப்பு எது நடந்துச்சு உரிச்சிருவேன், உரிச்சு போ. சரிங்க. ஓம் மல்லல்லற்பவளே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் இருள்மிக்கு பவளே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் உருவினை தீர்ப்பாய் போற்றி. என்னங்க, உங்க தங்கச்சி தான். சொல்லுமா. அண்ணே, வீட்லயா இருக்க? ஆமாம்மா. அண்ணியை ஏன் அகிலனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வானே. எதுக்குமா? என்ன நீ இப்படி கேக்குற? ஊரே வந்திருக்கு, நீ வரலனா எப்படினே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நீங்களா வர்றதானே எனக்கு சந்தோஷம். ஆனா உன் புருஷன் அப்படி நினைக்க மாட்டாரேம்மா. நானும் அவரும் தான் பாம்பும் கீரியுமாச்சே. மத்தவங்கள விடுனே, உன் மருமகளுக்காக நீ வரலாம்ல. அவளுக்காக தான் நான் வரலன்னு சொல்றேன். இந்த பாருமா, நான் வரிஞ்சு கட்டிட்டு வந்து உன் புருஷன் முன்னால் நிப்பேன். அவர் என்ன பார்த்து கோவப்படுவார். அதுல பாவம் பூங்குடி மனசு தானே சங்கடப்படும். அதுக்காக தான் சொல்றேன். என்னடா ஊரே வந்து சாப்பிடுது, அண்ணன் குடும்பம் மட்டும் வரலேன்னு வருத்தப்படுறியா? பரவாயில்லம்மா, நான் எங்க இருந்தாலும் என் மருமகளும் என் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பேன். இதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. ஆக வேண்டிய வேலையை நிம்மதியா பாரு. ஏமா, கண்டிப்பா நான் வரமாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நீ வேலையை பாரு, பிறகு நான் வந்து உன்னை பாக்குறேன். சரியா?